இரவு நேரம் அமைதியா இருக்கிற ஒரு வீடு. அந்த வீட்டுக்குள்ள ஒரு திருட நைஸா நுழைகிறா. ஒரு அறையில் கணவன் மனைவி தனித்தனி கட்டிலில் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்காங்க. திருடன் தூங்கிக்கிட்டு இருக்கிற கணவனோட தலையணைக்கு கீழே பீரோ சாவி இருக்குதான்னு மெதுவா கைய விடுறா. டேய், யாரா நீ? திருட வந்திருக்கியா? கணவன் திருடனை அடிக்க போக, ஐயா ஐயா, என்னை அடிக்காதீங்க, என் சூழ்நிலை சரியில்லாததால தான் இங்க திருட வந்துட்டேன், மன்னிச்சு விட்டுடுங்க ஐயா, இனிமே இங்க வரமாட்டேன். சரி சரி, உன்னை பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு, விட்டுறேன். ஆமா, நீ என்ன தொழிலுக்கு புதுசா? ஆமாங்க ஐயா. எப்படி கண்டுபிடிச்சிங்க? அட அறிவு கட்டவனே, பீரோ சாவியை எங்கிட்ட வந்து தேடுறியே? எந்த வீட்லடா சாவி புருஷன்கிட்ட இருக்கும்? அதோ படுத்திருக்காளே என் மனைவி, அவ தலையணைக்கு கீழே தாண்டா சாவி இருக்கு. அப்படிங்களா ஐயா? டேய், நான் சொல்றத கேளு. நைஸா அந்த சாவியை எடுத்து சத்தம் வராம பீரோவை தர. உள்ள 5000 ரூபாய் இருக்கு. 4000 நீ எடுத்துக்கோ, 1000 எனக்கு கொடு. 3 நாளா ட்ரை பண்றேன், எடுக்க முடியலடா. திருடனோ பீரோவை திறந்து பணத்தை எடுத்துட்டு திரும்பி வர்றான். ஐயா, 5000த்தையும் நீங்களே வச்சுக்கோங்க. நான் இன்னொரு இடத்துல கூட திருடுவேன், ஆனா உங்களால் அது முடியாது. நான் இல்லாம கஷ்டப்படுறேன், நீங்க இருந்தும் கஷ்டப்படுறீங்க. உங்களை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கையா, அதனால எனக்கு இந்த பணம் வேண்டாம், நான் போறேன். திருடன் கணவனை பரிதாபமா பார்த்துட்டு வந்த வழியே திரும்பி போகிறான். இந்த நாட்டுல திருடனுக்கே புருஷன் மேல பாவம் வருது.